ஒரு அழகான தோட்டத்தை பார்த்து மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஹிஸ்டரிய வாசிங்கன்னா கிங்ஸ், ராஜாக்கள் அதிகமா பிரயாசப்பட்டு தோட்டங்களை, சோலை வனங்களை உருவாக்கினார்கள். ஏன்னா ஒரு பிளேஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்களை பார்க்கும் பொழுதே உங்க வாழ்க்கை மிக அழகாக பசுமையாக காட்சி அளிக்கும் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். தேவன் ஒரு தோட்டக்காரராய் செயல்பட்டு அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம தலைகீழ நின்று செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அவரை நோக்கி பார்த்து அவரோட இணைஞ்சிருந்தாலே போதும். அவர் நம் வாழ்க்கையை அழகான ஒரு தோட்டமாக மாற்றுகிறார். எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க, நானும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லும் விதத்துல நம் வாழ்க்கையை ஒரு தோட்டமாக அழகாக மாற்றுகிறார். இன்றைக்கு உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, சவால்கள் எதுவா இருந்தாலும் சரி, தேவன் அதை மாற்றி உங்களை அழகான ஒரு தோட்டத்தை போல மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கண்ணீரை துடைத்தருளும், கவலைகளை தீர்த்தருளும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கப்படட்டும். அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தும், முகங்களை பிரகாசிக்க பண்ணும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே, மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.